வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த மே மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியில சூரியன் உட்கார்ந்திருக்கார். இந்த தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உச்ச பலத்தோட சூரியன் உட்கார்ந்திருக்கார். அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. அப்போ சூரியன் யாரு? உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா, ஐந்துக்குரியவன் அல்லவா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான அந்த சூரியன் உங்க ராசியிலேயே உச்ச பலம் அடைவது, சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, சூரியனை எப்படி ஒரு கெத்தாக இருக்கிறதோ அதே போல ஒளியுடன் இருக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யாரு என்று வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறுகிறது. அப்ப தந்தையின் மூலமாக தந்தையை பற்றிய எண்ணங்கள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இதுவரைக்கும் சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டு உங்க தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருந்தது. தாழ்வு மனப்பான்மை இருந்தது, ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டல்னஸ் இருந்தது, ஒரு பிடிவாத குணம் இருந்ததுன்னு சொல்லுவேன். இப்ப அதெல்லாமே மாறிவிட்டது. அப்ப புதிய வெளிச்சத்தை நோக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் இருக்கும். இந்த மே மாதம் அப்படின்னாலே ஒரு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக அமையும். ஏன்னா 2 வருடாந்திர கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த மே மாதத்தில் இருக்கிறது. அதாவது யாருன்னா குரு பகவான். அந்த குருங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசினருக்கு இந்த மே மாதத்தில் இருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். தனாதிபதியாக இருக்கக்கூடிய, தனத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கு. அப்போ தனம் விரயமாகிறது. அப்போ தன வருமா? தனம் வரும். ஏன்னா சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறது. அப்போ தனத்தை கொடுப்பார். அப்போ விரயமாகும். சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார். சனி என்கின்ற ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தொந்தரவு இருக்கு. ஏன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா. இந்த மேசராசி என்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். அப்போ தன லாபத்தை தருவார். ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி என்கின்ற கிரகம் உங்களுக்கு லாபத்தை தந்தாலும் பாதகத்தை செய்யக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். அப்போ குடும்பத்தில் சில பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் இந்த மேசராசி என்பவர்கள் விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல குரு போய் அமரப்போகிறது இந்த மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்வது ஒரு நல்ல தன்மை, தன்னம்பிக்கையை கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது மனசு. மனசு நல்லா இருக்க போகுது. மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் அல்லவா, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, கையெழுத்து சார்ந்த விஷயங்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, புதிதாக ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த மே மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடக்க இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லுவேன் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி அன்பர்களுக்கு. சரி, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க போய் 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சுகத்தை சார்ந்த விஷயங்கள். சுகத்தை எப்படி நம்ம பெருக்கிக் கொள்வது என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் 12ல போய் விரயஸ்தானத்தில், அது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால
முதலீடுகள் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவீங்க, ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது கட்டின வீட்டை வாங்குவீங்க, அல்லது வாடகைக்கு விடுவீங்க. ஸோ வாடகை வருமானம் வரக்கூடிய தன்மை, இப்படி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசி லக்னத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்ல அமைப்பு அல்லவா? 12 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சூரியன் உச்ச பலமாக உங்க ராசியில வந்து உட்கார போகிறார். தன்னம்பிக்கை பெருகும். குழந்தைகளை நினைத்து குழந்தைகளுக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்வீர்கள். குழந்தைகளினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளினுடைய எண்ணப்பாடு, நிலைப்பாடு, அவங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த தன்மை வந்து உங்கள் எண்ணத்தில், உங்கள் ஆழ் மனதில் தோன்றுவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். பூர்வீகத்தை நினைப்பீங்க, பூர்வீகத்துக்கு போய் வருவீங்க. அங்கே இருக்கக்கூடிய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடக்கூடிய, அல்லது உங்கள் அம்மா அப்பாக்களை போய் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், தாய் தந்தையரை கவனிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த புதன் பகவான் இப்போ விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ ஹெல்த் விஷயத்தில் தான் இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்து இந்த மே மாதம் 7ஆம் தேதி என்று உட்காரும்போது எதிரிகள் உங்கள் தலை மேலே வந்து உட்கார போகிறாங்க. அப்போ எதிரி தொல்லைங்கிறது உண்டு. அப்போ கவனம், எச்சரிக்கை அவசியம். 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடியது. உங்கள் ராசி உடம்பில் வந்து உட்கார்றதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடன், எதையோ ஒன்று கடனை வாங்கக்கூடிய தன்மை, கடனுக்குள்ளே போகக்கூடிய தன்மை, தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக, அல்லது சுப காரியங்களுக்காக, ஒரு திருமண விஷயத்துக்காக, அல்லது குழந்தையினுடைய படிப்பு விஷயத்துக்காக கடனை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதனால் பெரிய தொல்லைகள் ஏற்படுத்துமானா நிச்சயமாக இல்லை. திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மே மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மே மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆன உடனே, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆன உடனே அங்கிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 7ஆம் இடம் என்பது திருமணம் என்கின்ற அமைப்பை அந்த குரு என்கின்ற ஒரு சுபர் பார்க்கின்ற காரணத்தால் சுப காரியங்கள் இனிதே நடக்கும். தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உருவாக்கும். இதுவரைக்கு திருமணமே நடக்கல, திருமணத்தில் தொல்லைகள், பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது அத்தனையும் சரி செய்யப்படுகிறது இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து. ஆட்டோமேட்டிக்காக பெரிய மனிதர்களினுடைய துணையோட, அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களோட, பிடித்த நண்பர்களோட சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். மனைவியின் மூலம் அல்லது கணவன் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சொத்துக்கள், அவர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம். கூட்டு தொழில் செய்யணும், அல்லது நாம் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது இந்த மேசராசி என்பவர்கள். அது விரய சனியாக இருக்கிறது. அப்போ லாபாதிபதி விரயத்தில் இருக்கார், 10ஆம் அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தொழிலில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் அங்கே ஒரு கவனம், ஒரு எச்சரிக்கை என்பது அவசியம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். என்ன பாக்கியம் கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் அந்த பாக்கியம் அனுபவிக்க பிறக்கிறீர்கள். நல்ல பாக்கியம்,
விரயத்தை கொடுத்து கொண்டிருந்து சில கால தாமதத்தோட இந்த ரிசர்ச்சில் இருந்தவர்கள், ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியாதவர்கள், ஒரு பேட்டன்ட் கிடைக்காதவர்கள், இதெல்லாம் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை. புதிய தேடுதல்கள் என்பது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு 11ஆம் இடத்தில் வந்து அமர்வது நல்லத. உபஜயஸ்தானத்தில் வந்து ராகு அமர்வது உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நியர்களோட பழகுவது இதெல்லாத்தையும் கொடுக்கும். பட் அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு ராகு வந்து 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகஸ்தானம்ங்கிறதுனால சில விஷயத்தில் பாசிட்டிவை உங்களுக்கு கொடுத்தாலும் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதாவது கவனம் என்ன? வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருப்பவர்கள் அல்லது அந்நிய மதத்தினருடன் சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல பிரதிபலிக்கிறது. மற்றபடி இந்த மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மே மாதம் மேசராசி அன்பர்களுக்கு. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.